சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா போஸுக்கு வந்து எம்எல்ஏ பொண்ணை பார்த்திங்க அப்படின்னா நிச்சயம் பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணு பார்த்திங்க அப்படின்னா போஸ்க்கு கால் பண்ணி, போஸ் நீங்கள் ஃப்ரீயாக நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃப்ரீ தாங்க வரேன் அப்படின்னு சொல்லவும், இந்த மாதிரி நம்ம நேரில் பார்த்து கொஞ்சம் பேசி புரிஞ்சுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், அதனால தான் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்கிறேன். நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் கிட்டே வந்துருங்க, எனக்கு வெயிட் பண்ணால் பிடிக்காது, அதனால நீங்கள் என்னை வெயிட் பண்ண வச்சிடாதீங்க, கரெக்டாக 8 மணிக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு போஸ் கிட்டே பார்த்திங்க அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போஸும் வந்து அவங்க அம்மா கிட்டே இந்த விஷயத்த சொல்கிறாங்க. உடனே போஸோட அக்கா கழுத்தில் இருந்த 4 பவுன் நெக்லஸை கழட்டி இதை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு டைமண்ட் மோதிரம் வந்து வாங்கிட்டு போய் இந்த பொண்ணுக்கு கொடு, இந்த மாதிரி பணக்கார பொண்ணுங்களுக்குலாம் இந்த மாதிரி காஸ்ட்லியான கிஃப்ட் தான் பிடிக்கும், நீ போய் அதை கொடு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் போகும்போது நல்லா சென்டெல்லாம் அடிச்சுட்டு போ, இந்த மாதிரி சென்ட்லாம் தான் பணக்கார பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்கார மோகத்திலே ஃபேமிலியே இருக்காங்க. அதே மாதிரி போஸும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. ஸோ போஸோட மீட்டிங் வந்து எப்படி இருக்க போகுது, போஸும் அந்த பொண்ணு வந்து சந்திச்சுக்க போகிறாங்க. ஸோ போஸை பற்றி அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக போஸ்கிட்ட என்னென்ன கெட்ட புத்திலாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக போஸை விட்டு விலக தான் போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறமாவது போஸ் மலர் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.